ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைங்க என் வார்த்தைக்கு தான் என்ன செய்யணும். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடுகளை எடுத்து வெளியே விட்ட பிற்பாடு அவைகளுக்கு முன்பதாக அவன் நடந்து செல்கிறான். அவைகள் அவன் பாத சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்னாடி என்ன செய்யுதான் போதான். மற்றவர்களும் நடந்து போகிறாங்க, அவங்க சத்தத்தை அறியாதபடியினால் அவர்களை விட்டொழிப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறது, மெய்ப்பனை பின்தொடர்கிறது. எது முக்கியம்? உலகத்தில் நிறைய பேர் நடந்து போகிறாங்க, அவங்களுடைய கால்நடைகள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாதர்களை என்ன செய், பின்பற்று, என் சத்தத்தை அறிந்து கொள். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நமக்கு என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு உங்கள் இருதயத்தில் பொறாமை வருதான், ஏதாவது சண்டை பண்ணுகிற அந்த நினைவுகள் வருதான், உடனே உங்கள் இருதயம் உங்களை உணர்த்துதானா என்ன செய்யணும், சரி செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கிறதுனால ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், இது சரியில்லை, இது செய்யக்கூடாது. ஒரு மாதிரி நிடரெல்லாம் இருக்குதா, என்ன செஞ்சிடணும், உடனே ஜெபம் பண்ணுங்க, உடனே ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், விசாரிங்க, ஆண்டவர் போதிப்பார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும். தாவீதுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மனைவிகள் பிள்ளைகள் கூட இருந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பதறி ஒன்றும் அவன் செய்யலை, போய் உட்காந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, இதை நான் திருப்பிக் கொள்வேனா. அவன் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து விசாரிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, சிறியது முதல் பெரியது வரை திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஜனம்தான், ஆனால் புறப்பட்டு போகிறாங்க. போய் அவன் ஜெயத்தோடு திரும்ப. காரணம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து விசாரிக்கிற. ஆண்டவரே நான் தொடர்ந்து அவனை போய் என்ன செய்ய போகிறேன், பிடிக்க அவனை ஆர்டர்லாம் போடல, விசாரிக்கிறான். போட்டுமாப்பா, நான் திருப்பிக் கொள்வேனா, இதை அனுமதிக்கிறீரா, விசாரித்து அவன் கடந்து செல்கிறவனாக இருக்கிறான். இந்த நாளிலும் கர்த்தரை சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எதுதான், என் இருதயத்தில் பொறாமையோ இல்லை கசப்போ இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த கிரியையோ இருக்குமானா, நான் அதை என்னை விட்டு என்ன செய்யணும், அகற்றணும், என்னை விட்டு தூரம் எரிந்து போடணும். ஆனால் என்னை விட்டு அகற்றும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், எனக்கு சுற்றிலுமாய் சமாதானத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அகற்ற வேண்டியது என்னுடைய வேலை. அல்லேலூயா. க்ளீன் பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு, ஏன் இருதயம், என்னுடைய சிந்தை. நான் தான் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். நான் தான் அதை என்ன செய்யணும், அறிக்கை செய்து விடணும். நான் தான் அதை அப்புறப்படுத்தணும். நான் தான் என்னை ஒப்புரவாக்கணும். நான் என்னை ஒப்புரவாக்கும்போது தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நான் 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 அப்படின்னு ஓடுற இடத்துல ஆண்டவரே நீங்கள் 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 சொல்லுங்கள், நீங்கள் செய்யுங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் கிரியை செய்வார். இல்லைனா நான் 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 எப்போ ஓடுறனோ ஓடி ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியலன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார், கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அது வரைக்கும் போய் விட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா.